வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில வேத வசனங்களை கொண்டு நாம் தியானிப்போம். நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நாம் கடனிலிருந்து விடுதலை அடையவும் 3 முக்கியமான ரகசியங்கள் உள்ளன. அதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். நீங்கள் எவ்வளவு உழைத்து பணம் சம்பாதித்தாலும் பணம் உங்கள் கையில் தங்கவில்லையா? வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறுகிறீர்களா? நம்மில் பெரும்பாலானோர் பொருளாதார சுதந்திரம் என்பது ஏதோ ஒரு வகையான அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. வேதம் சொல்லும் நிதி மேலாண்மை மற்றும் ஜெபம் உங்கள் வாழ்வை மாற்றும். இன்று நாம் உங்கள் நிதியை மாற்றும் 3 வழிகளையும், கடன் சுமை நீங்க ஒரு வல்லமையான ஜெபத்தையும் ஏறெடுக்கப் போகிறோம். முதலாவது ரகசியம் விசுவாசமான மேலாண்மை, அதாவது ஃபெய்த்ஃபுல் மேனேஜ்மெண்ட். ஹவு டு ஹேண்டில் மணி அண்ட் ஹவு டு ஸ்பெண்ட் என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு கோடிகளை கொடுப்பதற்கு முன்பாக உங்களிடம் இருக்கும் 100 ரூபாயை நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள் என்று பார்க்கிறார். மத்தேயு 25 வரும் தாளந்துகளின் உவமை இதைத்தான் சொல்கிறது. நீங்கள் பட்ஜெட் போடாமல் செலவு செய்தால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது ஒரு ஓட்டை பையில் போட்ட காசு போலத்தான் இருக்கும். இயேசு மத்தேயு 25 தாளந்துகளை பற்றி விரிவாக கூறியுள்ளார், உவமையாக கூறியுள்ளார். எஜமான் யாரிடம் அதிகம் இருந்ததோ அவருக்கு கொடுக்கவில்லை, மாறாக கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை யார் உண்மையாக நடத்தினாரோ அவருக்குத்தான் அதிகத்தை கொடுத்தார். எனவே நாம் கொஞ்சமாக நாம் சம்பாதித்தாலும் அதில் உண்மையாக செலவழிக்க வேண்டும். தேவையற்றதை ஒதுக்கி சிறிது சேமிப்பில் வைத்து பட்ஜெட் போட்டு நன்றாக அதை செலவழிக்க வேண்டும். இரண்டாவது ரகசியம் தரித்திர மனப்பான்மையை உடைத்தல். இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். இதனுடைய ஆழமான கருத்து என்னவென்றால், நாம் எப்பொழுதும் ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருத்தல் கூடாது. எப்படியும் என் கடன் தீராது, நாங்கள் எப்போதும் ஏழைகள் தான், என்னால் எப்படியும் வசதியாக வாழ முடியாது, இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் நம் வாயை திறந்து நாம் சொல்லவே கூடாது. மரணமும் ஜீவனும் வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா? என்னால் முடியும், நானும் மேலே வருவேன், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்ற நேர்மறை கூற்றைத்தான் எப்பொழுதும் நாம் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வகையான ஒரு தரித்திரத்தின் ஆவி நமக்கு ஒரு பயத்தையும் கவலையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை உடைக்க வேண்டுமென்றால் ஒன்றுதான் வழி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திப்பவர் என்றும், அவர் யெகோவா ஈராக நம் வாழ்க்கை முழுவதும் செய்ய வல்லவர் என்றும் அவரை நாம் முழு நிச்சயமாக நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும். யெகோவா ஈரே என்பதற்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமத்தில் இதனை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இது தெளிவாக விளக்குகிறது. மூன்றாவதாக என்ன ரகசியம் என்றால், புதிய வாய்ப்புகளுக்கான ஜெபம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவரே உனக்கு கொடுக்கிறார் என்று உபாகமம் 8:18 நாம் காணலாம். எப்படி ஐஸ்வர்யம் கிடைக்கும்? அற்புதம் என்பது வானத்திலிருந்து பணம் கொட்டுவது அல்ல. அது ஒரு புதிய தொழில் யோசனையாகவோ அல்லது ஒரு புதிய வேலை வாய்ப்பாகவோ இருக்கலாம். யோசேப்புக்கு கிடைத்த ஞானம் அவனது எகிப்து தேசத்து பொருளாதாரத்தையே மாற்றியது. அந்த வாய்ப்புகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை சுற்றியுள்ள புதிய வாய்ப்புகளை பார்க்க என் கண்களை திறந்தருளும். புதிய தொழிலுக்கான யோசனைகளை தாரும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை என்னோடு தொடர்பு படுத்தும் ஆண்டவரே. என் உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். யோசேப்புக்கு கிடைத்த ஞானம் அவனை எகிப்து தேசத்தின் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு உயர்த்தியது. அந்த மாதிரி நாம் ஞானத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். என் பொருளை ஈட்டுவதற்கு ஞானத்தை கொடுங்க, ஒரு வாய்ப்புகளை கொடுங்க, நல்ல மனிதர்களோடு ஒரு ஐக்கியத்தை கொடுங்க என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் பரலோகத்தின் கதவுகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு புதிய பாதையை காட்டுவார்,
நாமும் பொருள் ஈட்டுவதற்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவார். இப்போது கடன் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி சிறிது நேரம் தியானிப்போம். கடன் நம்மை நாமே சுற்றி கொள்ளும் ஒரு வேலி. நமக்கு என்ன வருமானம் வருகிறது? நமது அத்தியாவசிய செலவுகள் என்ன? இப்பொழுது முக்கியமாக ஒரு வீட்டில் என்று எடுத்துக்கொண்டால் சாப்பாட்டு செலவு, மருத்துவ செலவு, படிப்பு செலவு, அதற்கப்புறமாக ஆடம்பர செலவு என்று இருக்கிறது. நாம் இந்த ஆடம்பர செலவை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நமக்கு வருகின்ற கொஞ்ச வருமானத்திலும் நாம் சிறிதளவை எடுத்து நம் ஆண்டவருக்கு, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய நற்செய்தி பரப்பும் விஷயங்களுக்காக கொடுக்க வேண்டும். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறோம், அநேகத்திலும் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரிடத்திலிருந்து வாங்கி நாம் அவரிடத்திலே கொடுக்கிறோம். இது அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நம்முடைய ஊழியத்திற்காக என்ன ஆண்டவருக்காக என்ன கொடுக்குறாங்க, உனக்காக மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய், அப்படியெல்லாம் கேட்பார். அதனால் நம்ம கொஞ்சமாச்சும் ஒரு அமௌண்ட்டை நம்ம ஆண்டவருக்காக, பணிகளுக்காக, ஊழியங்களுக்காக கொடுக்க வேண்டும். முதலாவது பாயிண்ட். அப்புறம் ஆடம்பர செலவை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண்மணி வேலைக்கு போற பெண்மணினா ஒரு 2 புடவை போதும். அதுக்கு மேல எடுக்கிறது, அதுக்கு மேல சேர்க்கிறது, வீர நரம்ப சேலை இருக்கிறது, இதெல்லாம் தேவையற்ற காரியங்கள். இதெல்லாம் தவிர்க்கலாம். நமது கையில் பணம் கொடுத்தவுடன் நாம் முதலாவது தேவனை துதிக்க வேண்டும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இந்த பணம் கிடைச்சிருக்கு, இந்த மாசத்துக்கு செலவழிக்கிறதுக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு, நன்றியோடு சோத்தரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரிடம் ஒரு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். என்னவென்றால், தகப்பனே, 5 அப்பங்களையும் 2 மீனையும் வைத்து 5000 பேருக்கு போஷித்த தேவனே, இந்த அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே என் தேவைகளை எல்லாம் சந்தித்து கடன் இல்லாதபடி வாழ தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடன் பிரச்சனைக்காக முக்கியமாக உபாகமம் 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவன் கிடைத்திருக்கும் போது நாம் இந்த ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு அனுதினமும் நம்முடைய ஜெபத்திலும் நம்முடைய அன்றாட வாழ்விலும் வாயை திறந்து இதை சொல்லி ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியில் முக்கியமான நோக்கமாகும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட இந்த காணொலியில் இணைந்து ஜெபிக்கும் மக்களுக்காக நான் உம்மிடத்தில் அப்பா பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே, 1000 மலைகளில் உள்ள மிருக ஜீவன்களும் அவருடையவர்களே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எத்தனையோ மலைகள் இருக்கலாம், எத்தனையோ மிருக ஜீவன்கள் இருக்கலாம், எல்லாம் உம்முடைய கரத்தின் கிரியைகள். அவற்றிற்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கவும் அவர்களை பராமரிக்கவும் நீங்கள் வல்லவராய் இருக்கீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க நேசிக்கிற பெரிய தகப்பனா இருக்கிறீங்கப்பா. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உலக பிரகாரமான தேவைகளை நீங்க சந்திக்கவும் வல்லவராய் இருக்கீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வருமானத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. தகப்பனே, எங்களுடைய கையிட்டு செய்கின்ற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதனுடைய பலனை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தூக்கம் இல்லாமல் கடந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மனிதரிடம் உதவிகளை கேட்டு சென்றிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் இப்போது உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே ஜெபித்திருக்கிறார்கள். தகப்பனே, அவர்களுக்கு ஒரு நல்ல வழிவாசல்களை நீங்கள் திறக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் தேவனே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க. தகப்பனே, இன்னுமாய் ஆண்டவரே, அவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீங்க யெகோவா ஈராய் இருந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளாதார குறையையும்
நீங்க நீக்கி எல்லாவற்றிலும் நிறைவானதை கட்டளையிடுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கும் மக்கள் தம்முடைய கடன் பிரச்சனைகளுக்காக மனதிலே பாரப்பட்டு ஒடுங்கி போயிருக்கும் இந்த மக்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கடனும் உம்முடைய வல்லமை மிக்க நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அடைக்கப்பட வழி பிறக்கட்டும். ஆண்டவரே, இழந்த சொத்துக்கள் மீட்கப்படட்டும். இவர்கள் ஒவ்வொருவரையும் கொடுப்போர்களாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீங்கப்பா உபாகமம் 28:12 ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்களே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதனை இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுங்க தகப்பனே. வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் சோத்திரம். தங்களுடைய உழைப்பிலே உண்மையாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கையிட்டு செய்கின்றதான அந்த வேலையை ஆசீர்வதித்து அவர்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்காதபடிக்கு இவர்களை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் நிழலாய் இருந்து இவர்களை நீங்க அப்பா எச்சரிக்கையோடு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். யெகோவா ஷம்மாவாகிய தேவனே, ஒரு விசை இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் தகப்பனே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே. ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு இவர்களை நீங்க அப்பா உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இவருடைய பொருளாதார நிலைமையை நீங்க சீர்தூக்கி இவர்களை அப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே. தாழ்த்துகிறோம் தகப்பனே. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் காணும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். ஆமேன்.